உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த செய்திகளில் பார்க்கும் போதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி பார்த்தோம். அதாவது இந்திய சுதந்திர போராட்ட தியாகி நல்லாதிக்க நாயகர் ஐயா தியாகி இமானுவேல் சேனார் அவர்களுக்கு அரசு விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வருமான திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றியா நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு என்னென்ன குறைகள் இருக்கின்றத தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஒவ்வொரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களாக இருக்கட்டும், இல்ல பொதுத்தளத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம அரங்கேற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனின் வெளிப்பாடாக இந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட கோரிக்கையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையும் ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பா தமிழக அரசு பரிந்துரை செய்யணும். இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதை நிறைவேற்றணும். அதற்கான அழுத்தத்தையும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒற்றுமையாக இருந்து நம் கரம் கோர்த்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை நம் வென்றெடுக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்ததற்கு நம் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுடைய மணிமண்டபம் எந்த அளவுக்கு கட்டுமான பணிகள் இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வு ஒரு 3 தினங்களுக்கு முன்பே எடுத்துட்டு வந்துட்டேன். 3-4 தினங்களுக்கு முன்பே எடுத்தாச்சு. ஆனா இன்னும் நம்மளோட பாண்டி டிவிலயோ மூவேந்தர் மீடியால பதிவு பண்ண முடியல. ஏன்னா மூவேந்தர் மீடியா எந்த நேரத்தில் வேணாலும் முடக்கப்படலாம். அதே நான் இந்த வாயிலா சொல்லிடுறேன். ஏன்னா பிரபாகரனோட போட்டோ போட்டனால கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துச்சு. அதனால மூவேந்தர் மீடியா தற்காலிகமா முடக்கப்பட்டதுன்னு சொல்றேன். எந்த நேரம் வேணாலும் மூவேந்தர் மீடியா சுத்தமாக யூடியூப் தளங்களில் இல்லாம கூட போகலாம். அதை முன்கூட்டியே நான் அந்த தகவலை நான் சொல்லிடுறேன். அதனாலதான் மூவேந்தர் மீடியா அப்படின்றத இன்னொரு ஏன்னா இந்த மூவேந்தர் மீடியாங்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஊடகமா இருக்கு. அதனால அதே பேர்ல ஒரு ஊடகம் தொடங்கியிருக்கேன். அதற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகள் ஆதரவு கொடுங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மூவேந்தர் மீடியாவோட அந்த லிங்க் நான் கொடுக்கிறேன். அதுல விருப்பமுள்ள உறவுகள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கன்ற ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்து கொண்டு, இப்ப பரமக்குடியில ஐயல் வேலா போடுறேன் பாருங்க. மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. அதாவது மண்ணெல்லாம் தோண்டப்பட்டு வேலையில் நடந்துட்டு இருக்கு. பில்லர் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேலை நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு 20 பில்லர் ஒட்டி போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அங்கிட்டு சந்தைப்பேட்டை, அந்த பில்லர் போட்டிருக்கிறது ஒரு சந்தை கடைக்காண்டி பில்லர் போட்டிருக்கலான்னு தெரில. ஆனால் இது கட்டுமான பணிகள் நடந்திருக்கான இது. ஏன்னா பேஸ்மெண்டத்தில் போட்டிருக்காங்க. அதாவது பில்லருக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் பில்லர் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் காங்கிரீட் தான் வேலையில் நடந்துட்டு இருக்குது. அதாப்பா நம்ம பார்த்துட்ருக்கோம். கூடிய விரைவிலே அடுத்த குரு பூஜைக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரெடி ஆயிரும் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். இப்போ தான் காங்கிரீட்டெல்லாம் போட்டு முடிச்சிருக்குது. அது கண்டிப்பாக இந்த வேலைப்பணிகள் முடியறதுக்கு
இந்த பில்லர்லாம் போட்டு மழை விழுந்தனால அப்படியே மூடி இருக்குது. நீ மறுபடியும் இதை எடுத்துகிட்டு இந்த அங்கிட்டு பெட்டி மாட்டியிருக்கா இல்லையா, அந்த பெட்டி மாட்டினா மட்ட அளவுக்கு போட்டிருக்காங்க. இனிமேல் வந்து எர்த்து பீம் வந்து போடுவாங்க. ஏன்னா நமக்கு இந்த வேலைகளில் இருக்கிறனால நமக்கு தெரியும். மட்டாரையும் கொண்டு வந்திருக்கா. இது முடிஞ்சால் இன்னும் எர்த்து பீம் வேலை இருக்குது. எர்த்து பீம் முடிஞ்சாலும் பில்லர் நிப்பாட்டி அதுக்கப்புறம் ரூப் ஸ்லாப் அடைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். அது எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூடிய விரைவிலே வந்து அடுத்த குரு பூஜை, ஆனால் இந்த குரு பூஜைக்கு வந்து ஐயாவோட நினைவிடம் வந்து ரெடியாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த ஆண்டுகள் தான் ரெடியாகும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை 2026 தேர்தலுக்கு முன்னாடி எதுவும் ஐயாவோட இந்த மணிமண்டபம் வந்து ரெடியாகுமான்னு தெரில. அதுவும் பல சந்தேகங்கள் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவிலே வந்து இந்த கட்டுமான வேலைகள் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் வந்து மணிமண்டபத்தின் கூடிய சிலை வந்து இங்கே அமைக்கப்படும் நம்ம நினைக்கிறோம். இப்போ அதோட வேலைகள் தான் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே வந்து வேலை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. மக்கள்கிட்ட நிறையா கேள்விகள் இருந்துச்சு. இந்த ஐயாவோட மணிமண்டபம் வந்து கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்களா, பண்ணலையா, இல்லை இந்த திராவிட முன்னேற்ற அரசு வந்து நம்மளை ஏமாற்றுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் பல கோணங்களில் வந்து பேசப்பட்டது. ஆனால் எல்லாம் தயார் நிலையில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் கட்டுவான நம்புகிறோம். இதற்கு முன்னாடி இந்த சந்தைப்பேட்டைக்கு இதுவும் பில்லர் தோண்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பணி தொடங்குச்சானு தெரில. எது எப்படியோ நமக்கு சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் ஷெர்னார் அவர்களுடைய நினைவிடம் வந்து அங்கே நமக்கு மணிமண்டபம் கட்ட முடியாட்டியும் அதுக்கு அருகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான இடமும் தேர்வு எடுத்து கொடுத்துருக்காக இந்த அரசு, திமுக அரசு வந்து அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்குவோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இதுபோன்று அனைத்து சமூக மக்களையும் அரவணைக்க வேணும், அனைத்து சமூக மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்துகிறோம். ஏன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியாக எல்லா சமூகத்துக்கும் நடத்தணும் அப்படின்றக்காண்டி தான் நம்ம தொடர்ந்து நம்மளை கருத்துக்கள் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து எல்லா சமூகத்தையும் ஒரு மாதிரியே பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் ஷெர்னார் அவரோட இந்த மணிமண்டபம் சிலையும் கூடிய விரைவில் வேலை முடிந்து திறப்புலா நடக்கும்ன்றது எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இந்த அரசு கூடிய விரைவில் இந்தோட திறப்புலாவை வைப்பாங்க நம்ம நினைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயா இமானுவேல் ஷெர்னாரோட மணிமண்டபத்தோட அந்த தோற்றம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பிளான் வந்து கிடச்சது. இது வந்து தேவேந்திர பண்பாட்டு கழகத்தோட தலைவர் அண்ணன் பரம்பை பாலான்ட்ட வந்து தொடர்பு கொண்டு கேட்டோம். ஆனால் இதோட மேப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இங்கே கேளுங்க தம்பியா, இங்கே கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அண்ணன் நம்ம தொடர்பு பண்ணுறப்போ அண்ணன் வெளியில் இருக்கா சொல்லப்பட்டது. அதனால தான் நம்ம இதை வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து காட்டுவோம் அப்படின்றக்காண்டி வந்து இது பண்ணோம். ஏன்னா மக்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஐயாவோட நினைவிடம் என்னாச்சு, கட்டிட்டாங்களா, கட்டி எழுப்பிட்டாங்களா என்னன்னு கேட்டாங்க. நம்ம தேவேந்திர பண்பாட்டு கழகத்துக்கோட தலைவர் அண்ணன் பரம்பை பாலானனுக்கு தகவல் கொடுக்காம தான் நம்ம வந்தோம். ஏன்னா வேற ஒரு வேலைக்காண்டி நம்ம இங்கே வந்தோம். சரி, வந்த இதில் பக்கத்தில் தானே இந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றக்காண்டி வந்தோம். இது அதோட மேப்பு, ஐயா இமானுவேல் ஷெர்னாரோட அந்த மணிமண்டபத்துக்கான மேப்பு. இதுதான் அந்த கட்டடத்தோட மையம். அதாவது வந்து எப்படி இருக்குன்னு இந்த இடம் தான் வந்து சிலை முன்னாடி வைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாடி இருக்குது பார்த்திங்களா காந்தி சிலை, அந்த மாதிரி வந்து இதை வடிவமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். முன்னாடி இருக்கும் போல இருக்குது சிலை. இந்த இடம் தான் சிலை வந்து முன்னாடி, அதாவது மணிமண்டபம் இருக்கு இல்லையா, மணிமண்டபம் முன்னாடி தான் சிலை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா தோரணையாக தான் இருக்குது. அதாவது திருச்சியில் பெரும்புடு முத்திரையோட மணிமண்டபம் கட்டியிருக்கால அந்த மாதிரி தோரணையில் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை பார்த்துருக்கோம். லைட்டாக தூக்கிப்பிடி. ஓகே.